ஹாய் எல்லாருக்கும். பேபி ஷவர் வீடியோ பார்க்கலாமா? நாங்கள் வந்து சமையலுக்கு யார்கிட்ட சொன்னோம், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, என்ன ப்ரைஸு, ஓவராலாக டெக்கரேஷனு எல்லாமே சேர்த்து என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து எங்கள் வீட்டு குட்டி ஸ்டோரி. நாங்கள் வந்து ஃபைனலி இங்கே ஊர்லேருந்து கிளம்பி அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் சென்னையில் ஓலா ஆட்டோ, அப்புறம் ஊபர், ரேப்பிடோ நிறைய ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம வந்து அங்கே ஊர்லன்னு போயிட்டு நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் போகிறது ஒரு ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். காலையில் விடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்கு வந்து ஆளுங்க வந்து இந்த சாமினா பந்தல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கேனு, சமைக்கிறதுக்கு சாமான் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே சமைக்கிறதா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். என்னென்னா வெளியே வந்து நம்ம கேட்ரஸை விட நம்ம வீட்டில் அண்ணா நல்லா சமைப்பாங்க. அண்ணங்கிட்டேயே சொல்லிட்டோம், எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பார்த்தோன்னா அண்ணா தான் சமைப்பாங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பூ கட்டுறது, அதுக்கப்புறம் பாக்ஸ் போடுறது, இந்த எல்லா வேலையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மெஹந்தி வச்சாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 1:00 வரைக்குமே நாங்கள் தூங்கலை. அதுக்கு அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனும் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஓவராலாக முடிஞ்சிருச்சு. பாக்ஸ்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பசங்களை ஒரு வழியாக தூங்க வச்சாச்சு. அவங்களாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. அவங்கள தாங்கவே முடியல அவங்க பண்ணுற அட்டகாசம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவங்க தூங்கவே பார்த்திங்கன்னா 12:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்களும் ஒரு 1:00 மாதிரி தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாருமே வந்து ஒரு 5:00 மாதிரி பரபரப்பாக எழுந்திரிச்சிட்டோம். ஒரு 7:00 மாதிரி குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டிலே சமைக்கிறதுன்றதால நாங்கள் பின்னாடியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கட்டிங்கு, இன்னொருத்தவங்க வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து ப்ரிப்பேர் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன சமைச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அவங்க அண்ணியோட வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா 9 வகையான சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு எல்லாேருக்கும் போடணும், வர கெஸ்ட்டுக்கெலாம் நம்ம சைடில் இருந்தால் போடணுன்றதால சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, மோர் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் பாயசம், அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, அப்புறம் 2 வகையான பொரியல், இதெல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ணியாச்சு. இது எல்லாமே அண்ணா தான் செஞ்சார். எங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அண்ணா தான் செய்வார். தி பெஸ்ட்டு. நம்ம வந்து நம்பி அண்ணன்கிட்ட ஒரு விஷயம் கொடுக்கலான்னா சமையல் கொடுக்கலாம். அண்ணா ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அண்ணா தான் சமைப்பார். பிரிஞ்சி சாதம்லாம் பார்த்திங்கன்னா டாப் நான்ச்சாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. நாங்கள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோம். ஃபங்க்ஷன்னாலே பார்ட்டிஸ் இல்லாமல் எப்படி, இவங்க தான் எங்கள் பாட்டி. வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா வாயில் வெத்தலையை போட்டு அதுக்கிட்டு ஊர் கதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஒரு 9:00 மாதிரியே எல்லாம் முடிச்சிட்டோம். இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, இதெல்லாம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. சைட் பை சைடாக இந்த குக்கிங் வேலையும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க பெரியம்மா. ஸோ எல்லோரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில இந்த பிள்ளைங்களை வந்து இப்படியும் அப்படியும் ஃபங்க்ஷன் வீடுனாலே பசங்க இல்லாமல் இப்படி குழந்தைங்க தான் சந்தோஷமே. அவங்க என்ன தான் சேட்டை பண்ணாலுமே அவங்க இல்லைன்னா அது ஃபுல்ஃபில்மெண்ட்டே ஆகாத மாதிரியே இருக்கும். அப்புறம் அவங்களையும் ஒரு வழியாக சமாளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இந்த குக்கிங் வேலைலாம் ஒரு சைட் பை சைடாக நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் ஒரு 150 மெம்பருக்கு சொல்லியிருந்தோம். 150 மெம்பருக்கு வந்து அண்ணா சமைச்சிட்டாங்க. பிரிஞ்சி சாதம் வந்து இந்த ட்ரம்மில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம புது மாப்பிள்ளைக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க எல்லோரும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணியும் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பக்கமாக அண்ணியும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கதை பேசுகிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஃபன் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டீ தான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஃபங்க்ஷன் வீடுனாலே சமையல் எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு டீ முக்கியம். டீ போட்டு கொடுத்தே பாதி சொத்தை அழிச்சிருவோம் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அண்ணா வந்து சமையல் வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு.
இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வீட்டிலே நடந்த ஃபங்க்ஷன்றதால ஒரு 50,000 ஆயிருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கலை, கடையில் வாங்கினோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே இருந்து பறிச்சது தான். தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம பறிச்சிட்டோம். இங்கே நம்ம வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி செடி இருக்குது. தக்காளி செடியும் கத்திரிக்காய் செடியும். அதுவும் இல்லாமல் இங்கே பெருநேனோட ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய்லாம் பறிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம கடையில் வாங்குறத விட இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியாகவே கிடைக்கும். நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம தோட்டத்திலே வாங்குகிறோம் அப்படின்றதால. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து 4 பேர் சொல்லுவாங்கள்ல, ஃபங்க்ஷன்னா ஒரு 4 பேர், இவங்க தான் அந்த 4 பேர் போல் இருக்குது. நல்ல ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறமா பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி அறக்க பறக்க இப்போ தான் ஃபங்க்ஷன் சூடு பிடிச்சிருக்கு. எல்லோரும் வந்து சமையல் வேலைலாம் ஒரு பக்கமாக நல்லா நடந்து முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து குழம்புலாம் வச்சதுக்கப்புறமா பொரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கோஸ் கூட்டு பண்ணியிருந்தாங்க. கோஸ் கூட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேஷனுக்கு, அதுக்கப்புறம் இந்த சாமினா பந்தல், இந்த பிளேட்டு, இந்த அடுப்பு, இந்த சாமான்லாம் கொடுத்ததுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 8,000 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 8,000 ஆச்சு. அது இல்லாமல் நம்மளோட இந்த பாக்ஸு, ரிட்டன் கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதான் ஓவராலாக நம்ம வந்து இப்போது ஹால்னு புக் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஒரு 70,000 80,000 ஆயிருக்கும். பட் நம்மளுக்கு ஹால் புக் பண்ணேன்னா இப்போது ரொம்ப பீக்கான முகூர்த்தம்ன்றதால நம்மளுக்கு அந்த டைமில் ஹால் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணதால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 20,000 நம்மளுக்கு வந்து இதுவாகிடுச்சு. ஒரு 50,000 அந்த மாதிரி அரௌண்ட் ஆயிருக்கும். அண்ட் வந்து நம்ம வந்து 150 மெம்பருக்கு சமைச்சா அதில் வந்து 200 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே நம்ம இப்போ கேட்ரஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்ம 150னா ஒரு 170 மெம்பர்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாமா. நம்ம வீட்டிலே சமைக்கிறோன்னா 200% சாப்பிட்லாம். ஸோ சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அண்ணியும் நாங்கள் அப்படியே சைட் பை சைடாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அண்ணியோட ஜடலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சமையல் வேலையும் முடிந்து அதுக்கப்புறமா சாப்பாடு பரிமாறவும் ஆரம்பித்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எங்கள் சித்தப்பா வந்து எக்ஸ்பர்ட் இன் எல்லாத்துலேயும் ஆளினால் அழகுராஜான்னு சொல்லலாம். இவர் வந்து எல்லாத்துலேயும் இருப்பார். இவர் இல்லாத இடமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு மல்டி டேலண்டட் கை இவர். அப்படியே ஃபங்க்ஷன் ஒரு வெளியே நல்லா போயிடுச்சு. சாப்பாடும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணிய சமையல் பரிமாறினதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு அண்ணியை கூப்பிட்டு போய் வெளியே உட்கார வச்சுட்டோம். உட்கார வச்சு ஃபங்க்ஷனு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிதே ஸ்டார்ட் ஆகி விட்டது. அதுக்கப்புறமா நலுங்கு வச்ச வீடியோ நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான். பாய். Thank you for watching. Subscribe to our channel for more videos. Tata. Bye bye.